ஏனென்றால் கிடைப்பது 8. ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியிலே எம்பி வேட்பாளர்கள் 40 தொகுதிகள் போதாது. ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும். நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்கிறோம். காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு. இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட். தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம். நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார். வருத்தம் அரசியலில் இருக்கத்தான் செய்யும். எல்லோரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. சொன்னால் கேட்டுக்கொள்வார் திரு வன்னியரசு என்ற நம்பிக்கையிலே நான் சில முடிவுகளை எடுத்தேன். தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கே வட மாவட்டங்களில் சீட்டு கொடுக்க முடியாது. 1-2 பேர் என்ற கணக்கிலே நான் 2011 அவருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை என்னால் தர இயலவில்லை. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. கட்சியில் சில புரோட்டோகால், எவ்வளவு நம்பிக்கையோடு தம்பி வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியிலே இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசை விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் அன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் ஒரு அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன். அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது. அப்போதும் எனக்கு நம்பிக்கை, அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கிடைப்பது 8. ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 234 தொகுதி போதாது. நம்முடைய கட்சியிலே எம்பி வேட்பாளர்கள் 40 தொகுதிகள் போதாது. கிடைப்பது 2. அந்த 2இல் நான் யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒருவரையோ அல்லது இருவரையோ தான் தேர்வு செய்ய. நான் கூட விட்டு கொடுத்து வந்துடும். அப்படிதான் 2006 நானே போட்டியிடாமல் தோழர்கள், நம் கட்சி தோழர்கள் விரும்புகிறவர்கள் நிற்கட்டும் என்று வெளியே வந்தேன். நான் 2006 நான் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். தேர்தல் அப்படித்தானே எனக்கு எல்லாரும் இருக்கிறோம். 2006 10 தொகுதி நமக்கு கிடைச்சது. 9 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரியில், 10 தொகுதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் கிடைத்த 9 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் நான் என்னை முடிவு செய்து கொண்டு மிச்சம் 8 தொகுதிகளில் ஆட்களை நான் தேர்வு செய்யலாம். ஆனால் உடன் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் பின்வாங்கிக் கொண்டேன். வேண்டாம், நான் நிக்கல, நீங்க நில்லுங்க. ஆனால் எம்பி தேர்தலில் அப்படி நான் முடிவு செய்ய முடியாது. 2011 நமக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைத்தன. திமுக கூட்டணியிலே எல்லாம் வட மாவட்டங்களிலேயே கிடைத்தன. தொடக்க காலத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருப்பவர்கள், தியாகம் செய்தவர்கள், என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், விழுப்புண்களை பெற்றவர்கள், இன்றைக்கும் வழக்குகளுக்காக நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று பார்த்தால் நான் வட மாவட்டங்களில் யாருக்குமே தொகுதி கொடுக்க கூடாது, மதுரையை சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நான் தர முடியும். நான் அப்படி ஒரு புரோட்டோகால் போட்டேன்னு சொன்னா, அப்படி ஒரு வரிசைப்படுத்த நினைச்சேன்னா, நான் வட மாவட்டங்களை சார்ந்த யாருக்கும் தர முடியாது. நான் பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மதுரையை சார்ந்த தம்பிகளுக்கு தான் நான் பிரையாரிட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கும் கூட 1-2 பேர் வெளியே போய் அவதூறு பரப்பினார்கள். அவர்கள் யாரும் மதுரையை சார்ந்தவர்கள் அல்ல, தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்ல. தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. அது ராஜசேகருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும். நீ முதிர்ச்சி அடைந்த தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில், பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன. இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறான் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை, பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை. போனா போது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ், அவமானங்கள், மன உளைச்சல்கள், அதெல்லாம் வெளியே சொல்ல, அதெல்லாம் எழுதினா வால்யூமா எழுத முடியும். போற போக்கில் சொல்லிட்டு போறான், நீ ஏன் தனியா நிக்கல, நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற, நீ ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல், ஒரு சாத்தியக்கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய மேல விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள். அதெல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது. நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு. நான் 2009 உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி எடுத்து கொண்டு போய் நான் அமர்ந்தேன். யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல, கேட்டா வேணான்னு சொல்லிடுவாங்க, ஆலோசனை கேட்கல. கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசல. வன்னியரசுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவன் எப்போதுமே என்னை வந்து டச் பண்ணிட்டே இருப்பான். கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட். நாங்கள் திமுகவில் இருந்துகிட்டே திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம். அதுதான் நடந்தது. இன்னைக்கு யாரும் வந்து பக்கத்தில் உட்கார்ல, போராட்டத்தை கைவிட வேண்டியதாயிடுச்சு. மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தவும் சொன்னார். நாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் அவரை யாரும் விமர்சிக்கல. திருமா இது தகுமா என்று என்னை தான் விமர்சித்தார்கள். நான் ஏதோ சமரசமாயிட்டேன், இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன், பயந்து பின்வாங்கிட்டேன்னு. என்னுடைய நேர்மை திறம் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன். சமரசம் செய்து கொண்டு அல்ல, பதவி என்கிற அடிப்படையில் அல்ல. இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸோடும் இணைந்தால்தான் சனாதன பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும். அந்த பொட்டன்ஷியல் பவர் காங்கிரசுக்கு இருக்கு. அது ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து 2 கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2 கட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 2வது பேசும்போது நான் சொன்னேன், தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம், நாட்டை காப்பாற்றுவதற்கு, இவிஎம்ஐ தடுப்பதற்கு என்று. இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல, ஆழ் மனதிலிருந்து சொல்றேன். அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். சும்மா நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எழுந்துட போறதில்லை. ஆனா இவிஎம்முக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.